அனைவருக்கும் வணக்கம். இப்போ சம பாருங்க. a + 1/a = 1 எனில் a³ a3 பவர் 3 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு சைடும் நம்ம கியூப் எடுக்கிறோம். அதனால a1/a = 1³ எடுக்கிறோம். இப்போ a + b ஹோல்3ல இருக்கு. அப்போ a³ + b³ + 3a + b a + b bக்கு பதிலா 1/a ஈக்குவல் 1³ ஓட வேல்யூ 1. நம்ம இதை எப்படி எழுதுறோம் பாருங்க. a³ + 1³ a³ + 3a + 1 கட் பண்ணு. a³ + 1a³ இதே அடி கொடுத்துடுறோம். அதனால நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னா 3 × 1. அப்போ 3 × 1 3 = 1. இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பாருங்க. a³ + 1/a³. 3 இந்த சைடு கொண்டு போக 3 - 1 என்ன கிடைக்கும் பாருங்க. a³ + 1/a³ = 2. இப்போ நம்ம இதை காமனாக எடுக்கிறோம். எல்லாத்துக்கும் 2 இந்த சைடு கொண்டு வரோம். a³ + 1/a³ - 2 = 0 கொண்டு வரோம். a³ காமனாக எடுக்கும்போது என்ன கிடைக்கும் பாருங்க. காமனா இதுல இருந்து a மல்டிப்ளை பண்றோம். அப்ப a³ × 1 இருக்கு. அப்ப a³ / a³ இந்த வேல்யூ + 1/a³ - 2/1 இருக்கிறப்போ a³ / a³. இதே மல்டிப்ளை நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. a6 இதே மல்டிப்ளை பண்ணும்போது காமனா நம்ம a³ காமனா எடுப்போம். அப்போ இதே ஆட் பண்ணுவோம். a6 + 1 இதுல நம்மளுக்கு a³ காமனா எடுக்கும்போது + 2a³ = நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 0. இந்த a3 அடுத்த கடைக்கு போகும்போது × a³ ஆகும்போது 0 ஆகும். இப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ a6 + 1 2a³. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னு பாருங்க. இந்த a³ காமனா இருக்கு. அப்போ a³ + 1 the whole³ இதை எழுதலாம். இத a³ இந்த 1 a³ வேல்யூ 1. அப்ப அடுத்த கடைக்கு போகும்போது 1 ஆகும். a³ வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? -1. ஆன்சர். தேங்க்யூ.